Right, so I think எல்லாம் உங்களுக்கு கிளியராக கேட்கணும்னு நினச்சேன். ஸோ எங்களோட ரிவிஷன் கிளாஸ் அடுத்த ஸ்டெப்பாக ஸ்கீம் இன்னும் வரல, பட் வி வில் டிஸ்கஸ் 2024 நடந்த லாஸ்ட்டாக நடந்த சவுண்ட் எஸ்ஸே நாங்கள் பார்ப்போம், ஆன்சர்ஸ் எப்படின்னு சொல்லி. ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் செஞ்சுருப்பீங்க, ஒரு ஒன்ஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதால் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும் சம்டைம். ஓகே, வில் சி. ஒரு ஒளிமுதலால் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் உண்டாகப்படும் ஒளிச்செறிமட்டம் I ஆகவும் கேட்டல் நுழைவாய் I0 ஆகவும் இருப்பின் அப்புள்ளியில் ஒளிச்செறிமட்டம் மட்டம் பீட்டாக்கான சமன்பாடு வரையறுக்க. அப்போ கேள்வி ஃபஸ்ட்டு கான் ஏ பாட்டில் வந்து பீட்டாவுடைய சமன்பாட்டை வரையறுக்க சொல்லி. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் பீட்டா சமன் 10 நாங்கள் log எழுதுவோம், log 10 பேஸ் இல்லாட்டி எல்ஜி போடலாம் உங்களுக்கு. log 10 பேஸ் I/I0. ஓ அந்த எல்ஜி போட்டு எழுதுறவங்களுக்கு நோ இஷ்யூ. 10 LG I/I0 10 பேஸை 10 அடியாக கொண்டு மடக்க. ஹாய், ஏன்னா நாங்கள் யூஸ்வல் logன்னு எழுதிட்டு போகிறோம், பட் உண்மையிலே 10 அடியாக கொண்டு மடக்கணும் தான் வரணும். ஓகே, இப்போ பிக்கு வாங்க. ஒரு ஆகாய விமானத்தில் என்ஜினால் உண்டாக்கப்படும் ஒளிச்செறிவு மட்டம் ஒரு புள்ளியில், அப்போ ஒரு ஆகாய விமானத்தில் ஒளிச்செறிவு மட்டத்தை தாரான். ஒளிச்செறிவு மட்டம் வந்து 2 தர 10^-2 வாட்ஸ் மீட்டர் -2. ஸோ அதே நேரம் ஒளி கேள்தவனுள்ள I0 பெருமானத்தை உங்களுக்கு தாரான். ஸோ 1 தர 10^12. ஸோ இது யூஸ்வலாக உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ வாட் எவர் 0 டெசிபல். ஓகே, இப்போ log2 உங்களுக்கு விடை தந்திருக்கான், என்ன எழுதலாம்னு சொல்லி தந்தேன். ஒன்று ஒளிச்செறிவு மட்டத்தை கண்டுபிடிச்சிட்டுமா. அப்போ ஒளிச்செறிவு மட்டம் சில நான் இதில் அப்ளை பண்ணினா, ஸோ 10 log LG எடுப்போம். ஸோ அங்கேயும் log 10 பேஸ் யூஸ் பண்ணினா LOGன்னு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் 10 பேஸ் தான். ஸோ LG 2 தர 10^2 கீழ் 1 தர 10^12. ஸோ இது சுருக்கினா 10 log உங்களுக்கு வரப்போகிற ஆன்சர் 2 தர 10 சொல்லி வரும். ஸோ இதை உடச்செழுத போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எழுதலாம் 10 இதுக்குள்ளே log 2 ப்ளஸ் log 10. ஸோ 10 சொல்லி 10. ஸோ அவட விட வந்து 10 வரப்போகுது. log 2 விட வந்து மடக்கு அட்டவணை தந்தும் உங்களுக்கு அந்த அன்னலவாக்கம் ஈஸ்வரப்பிராணத்துக்காக தந்திருக்கான். 5.3 ப்ளஸ் 10 10.3. ஸோ அப்போ 10 × 10.3. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வரப்போகிற 103 டெசிபல். 103 டெசிபல். இப்போ இதுதான் அந்த இடத்துல வரப்போ ஒளிச்செறிவு மட்டமாக இருக்க போகுது. ஓகே, விமானத்தில் ஒரு இரு என்ஜின்கள் இருப்பின் அப்புள்ளியில் உண்டாகும் மொத்த ஒளிச்செறிவு மட்டம் அது விமானத்தின் இரு என்ஜினுக்குரிய புள்ளி. அப்படின்னா புள்ளி முதலாக கருத சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கருத்து என்ன சொன்னா புள்ளி முதல். இப்போ நீங்கள் கண்டது ஒரு புள்ளி முதல்ல இருந்து ஒரு R தூரத்தில் இந்த இடத்துல ஏற்பட்ட ஒளிச்செறிவு மட்டத்தை. இப்போ அது மாதிரி 2 இருக்குது, தான் தூரங்களை புறக்கணியுமோ. இப்போ 2 மடங்கு ஆகிட்டு. அப்போ எனக்கு சொல்லலாம் 2 புள்ளி முதல் இருக்குண்டா இதால் இந்த இடத்துல பிரயோகிச்சப்பட ஒளிச்செறிவும் எத்தனை மடங்காக இருக்கணும்? 2 மடங்காக இருக்கும். I வந்து இப்போ 2I மாறிக்க போகுது. இப்போ சமதூரம் என கொள்க என்ன சொன்னால் உண்மையிலேங்கன்னா வலு இரட்டிக்கப்படுது. ஏன்னா ஒளிச்செறிவுன்னு சொல்லுது I சமன் உங்களுக்கு தெரியும் P-ன் கீழ் புள்ளி முதல்ல செலுத்தினா 4πr². அப்போ தூரம் மாறலி. அப்போ I ப்ரொபோர்ஷனல் டு P. அப்போ ஒளிச்செறிவு வந்து வலுவுக்கு நேரவே சமன். சர்வசமான 2 இருக்குன்னு சொன்னால் வலு இரட்டிக்கப்படுது. அப்போ ஒளிச்செறிவும் இரட்டிக்கப்படுது. இந்த இடத்துல வந்து சரி ஒளிச்செறிவும் இரட்டிக்கப்படுது. அப்போ இப்போ பீட்டா என்னன்னு சொல்லி கேட்டால் அதே ஈக்குவேஷன், பட் நீங்கள் மேலே போட்டது வந்து ஏற்கனவே 2, அதாவது
2 தர 10 சாய 2 இப்போ 4 தர 10 சாய 2 மாறும். அப்போ 4 தர 10 சாய 2 1 தர 10 சாய 12 வரப்போகுது. ஸோ இப்போ உங்களுக்கு சிம்பிளாக இது பண்ணல 10 log 4 தர 10 10. ஸோ 10 10 வந்து 10 நான் 100 வெளிக்கு எடுக்கேன். 100 ப்ளஸ் இந்த இடத்துல சுருக்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. log 2 2ஆம் அடுக்குன்னு சொல்லி எழுதிடும் எனக்கு. log 2 2ஆம் அடுக்கு. ஸோ ஏன்னா ஏற்கனவே இங்கே 2 வந்துச்சு எங்களுக்கு. ஸோ நோ இஷ்யூ. இங்கே log 2 2ஆம் அடுக்கு. அப்போ 100 ப்ளஸ் 20 இன்ட்டு தசம் 3. log 2 வரப்போகுது தசம் 3. அப்போ பெருக்கிங்கன்னா 6. ஸோ 106 டெசிபல் இருக்க போகுது. உங்களுக்கு வந்து ஒளிச்செறிவு மட்டம் 106 டெசிபல் இருக்க போகுது. அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட்லேயும் இது செய்யலும். அதாவது ஒளிச்செறிவு மட்டம் வித்தியாசத்தை வச்சு டெல்டா பீட்டா சமன் நீங்கள் படிச்சிருப்பீங்க 10 log I1 இங்கில் I2. ஸோ இங்கே ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்குது. அது I1 வந்து I2 பெரிதாக இருக்கணும். மைனஸில் ஆன்சர் வர சான்ஸ் இருக்குது. ஸோ தட்ஸ் வை I1 I2 பெருசாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் ஒளிச்செறிவு மட்டம் வித்தியாசம் வரும். இங்கே இருமடங்கு ஆகுது. அப்போ ஆரம்பத்துக்கும் இப்போக்கும் உள்ள விகிதம் என்ன சொல்லி கேட்டால் 2. அப்போ log 2 விட தெரியும். அப்போ இங்கே 3 டெசிபல் வித்தியாசம். அதே நேரம் இது கூடுது. ஒளிச்செறிவுக்குன்னா ஒளிச்செறிவு மட்டம் கூடும். அப்போ இப்போ உள்ள ஒளிச்செறிவு மட்டம் சொல்லுது. அப்போ ஆரம்ப ஒளிச்செறிவு மட்டத்தோட 3 கூடி வரணும். ஸோ 106 டெசிபல்னு சொல்லுது. இங்கே உள்ள ஒளிச்செறிவு மட்டமாக இருக்க போகுது. ஸோ சிம்பிளாக ஆன்சர் எடுத்து கேளு. சிம்பிளான ஒரு கேள்வி. ஹை. அப்போ ஏ பார்ட் பி பார்ட் நல்லா சிம்பிளாக கேட்டிருக்கான். ஸோ சி பார்ட் ஒரு மெசேஜ் ஒன்று பந்தி ஒன்று தந்திருக்கான். வில் சி அந்த இதில் என்ன சொல்லுங்க, அதில் என்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சி பார்ட்டை ஃபோக்கஸ் பண்ணால் 2ஆம் உலகப் போரில் தொடக்கத்தில் ரேடார் வசதிகள் இல்லாத வேளையில் விமானங்களை கண்டுபிடிப்பதற்காக விமானங்களின் பிறப்பிக்கப்படும் ஒலி அலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஓகே, ஒரு விமானம் ஓகே ஒளிச்செறிவு மட்டம் குறைந்தபட்சம் 30 டெசிபலாக இருக்க வேண்டும் எனில் மனித செவியில் உள்ள ஒளிச்செறிவு மட்டம் குறைந்தபட்சம் 30 டெசிபலாக, அதாவது ஒரு விமானத்தை கண்டுபிடிச்சதுமா இருந்துன்னு சொன்னா மனித செவியில் வர வேண்டிய ஒளிச்செறிவு மட்டத்தில் மினிமம் தான் 30 டெசிபல். அப்போ 30 டெசிபல் வந்தாண்டா தான் விமானம் சொல்லி மனிதனால் கண்டுபிடிச்ச ஏழு. விமானத்துக்கு ஒளிச்செறிவு பிறகு நேரொத்த குறைந்தபட்ச ஒளிச்செறிவை காணும். ஓகே, இப்போ அந்த உருவலை நீங்கள் பார்க்க வேணாம். கேள்வி என்ன விமானத்தினால் செவியில் பிறகு நேரொத்த டிரெக்டாக இருக்குது. இப்போ உதாரணமாக இந்த இடத்துல விமானம் ஒன்று போகணும்னு சொல்லி இருக்குன்னு சொல்லி எடுத்தீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா உருவ பார்க்கன்னு சொல்லி ஒரு விஷயம் செல்லல. அதுக்கு பிறகுதான் ஐ திங்க் அந்த இடத்துக்கு கொண்டு போகலான்னு சொல்லி நான் நினச்சேன். அந்த இடத்துக்கு பிறகுதான் கொண்டு போகிறான். இப்போ இங்கேருந்து புள்ளி முதலாக இருந்தேன்னு சொன்னா டிரெக்டாக மனிதனுக்கு அதுக்கு என்ன இது ஒரு புள்ளி முதலாக நான் கருதுன்னு சொன்னா வந்து சேரப்போங்கன்னா மனிதன் இருக்கண்டா காதுக்கு வந்து சேரப்போகுது. அப்போ இந்த இடத்துல மனிதன் மினிமம் அதை மனிதன் கேட்க மீறன் வந்து 30 டெசிபலோட கூட அல்ல சமனாக இருந்தால் அதிகமல்ல சமனாக இருந்தால் இது விமானம் சொல்லி மனிதனால் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கேள்வி இதுக்கு தேவையான இழிவு ஒளிச்செறிவு மட்டும் என்ன, அதாவது இந்த விமானத்தால் இந்த இடத்துல உருவாகக்கூடிய இழிவு ஒளிச்செறிவு என்ன. அப்போ இழிவு ஒளிச்செறிவு எப்போ பெறப்படும்னா இழிவு ஒளிச்செறிவு மட்டம் வார நேரம். இழிவு ஒளிச்செறிவு எப்போ பெறப்படும்னா இழிவு ஒளிச்செறிவு மட்டம் வார நேரம். அப்போ எனக்கு எழுதலாம் பீட்டாட மினிமம் என்ட்டுக்கு சமன்னு சொல்லிச்சேன்னா 10 log ஐட மினிமம் கீழே ஐநோட்டு பெருமானம் மேலே தந்துருக்குது. பீட்டாட மினிமம் 30 சமன் 10 × 10 log ஐ மினிமத்தை நாங்கள் கண்டுபிடிச்சோம். இது 1 தர 10 சாய 12. ஸோ நீங்கள் மடக்கே சுற்றோடையில் மாத்திர சிம்பிளாக படிச்சிருப்பீங்க. ஸோ எனக்கு செல்லிலும் 10 சமன் ஐட மினிமத்தின் கீழ் 1 தர 10 சாய 12. ஆகவே குறைந்தபட்சம் எத்தனை இருக்கும்னு சொல்லி கேட்டால் 1 தர 10 சாய 9. எனக்கு சுருக்க மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சாரி, கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. பட் ஐ திங்க் வே ஓகேன்னு நினச்சேன். ஆகவே இந்த விமானத்தால் பிறப்பிச்சப்படுகிற ஒளிச்செறிவு வந்து
அது அந்த குறித்த தூரத்தில் 1/10⁹ வெட்ஸ் மீட்டர் மைனஸ் 2ஓட அதிகமாக இருந்தால் மனிதன் என்ன செய்யணும் விமானம் சொல்லி கண்டுபிடிச்ச ஏழு. ஹாய், இப்போ ஒளிகளை தெறிக்க செய்வதற்கும் குவிப்பதற்கும் அதனை கண்டுபிடிப்பதற்கான உணர்தினை கூட்டுவதற்கும் ஓசை ஆடிகள் பயன்படுத்தப்படுகின்றன. உருவில் காட்டப்படுற பலித பயன்படும் மேற்பரப்பளவு 4 மீட்டரை உடைய ஒரு ஓசை ஆடியை 10 சென்டிமீட்டருக்கும் பலித பயன்படும் ஓகே 4 மீட்டரை உடைய ஒரு ஓசை ஆடி ஒளியை 10 சென்டிமீட்டருக்கும் பலித பயன்படும் மேற்பரப்பில் உள்ள செவிக்குள்ளே தெரிக்கச் செய்கிறது. ஓகே, அப்போ என்ன கதைன்னு சொன்னோன்னா, விமானம் ஒன்று இங்கே வருகுது. இதை கொஞ்சம் கிளியராக பாருங்க. விமானம் ஒன்று இப்படி வருகுது. இதுலேருந்து சவுண்ட் வேவ் வந்து இங்கே ஒரு ஆடி ஒன்று வச்சிருக்கு. இதில் பட்டு மனிதனை காதுக்குள்ளே தெரிச்சுது. சரிதானே? இப்போ இதர மேற்பரப்பிட அளவு, இந்த ஓசைச்சாடி இதர மேற்பரப்பிட அளவு 4 மீட்டர் ஸ்கொயர். மனிதன் காதுர குறுக்கோட்டு அதாவது பலித பயன்பட அளவு 10 சென்டிமீட்டர் வரைக்கும். சின்ன ஹோலோண்டே தானே, ஸோ அதால் 10 சென்டிமீட்டர் வரைக்கும். அப்போ இங்கே வந்து இப்படி தெரிச்சுது. ஒரு விமானத்தை கண்டுபிடிப்பதற்கு ஓசை ஆடியில் பட வேண்டிய குறைந்தபட்ச ஒளியின் செறிவு யாது? ஆடியினால் ஒளிச்சக்தியை உறிஞ்சப்படுவதை புறக்கணிக்க ஓசை ஆடிக்கும் செவிக்கும் இடையில தூரத்தை ஒளிச்சக்தி இழப்பு சக்தி இழப்பில்னு சொல்லி முறை கட்டுமா. அப்போ இங்கே பட வேண்டிய கேள்விதான், இங்கே பட வேண்டிய செறிவு என்ன, அதுதான் கேள்வி. ஸோ இப்போ அதே நேரம் குறைந்தபட்ச செறிவு யாது? ஆடியின் ஒளியில் சக்தி உறிஞ்சப்படுவதிலேயும் ஓசைக்கு ஆடியும் செவிக்கும் இடையில் உள்ள செலுத்திக்கு ஒளிச்சக்தி இழக்கப்படாது. ஒரு சக்தி இழப்பில்லைன்னு சொல்லி எடுக்கணுமா. அப்போ ஒரு செகண்டில் உங்களோட காதுக்கு வார சக்தி, அதாவது அந்த செறிவு, அதுவும் இங்கே தெரிச்சது எப்படி இருக்கணும், சமனாக இருக்கணும். இதை கிளியராக பண்ணிக்கோங்க. அப்போ இந்த இடத்துக்கு வாரது வந்து அதாக தான் இருக்கணும். அப்போ இந்த கேள்வி பட வேண்டிய குறைந்தபட்ச செறிவு தான் கேள்வி. அப்போ நான் இந்த இடத்துல நல்லா பாருங்க, செறிவு சில சக்தியை இந்த மனிதன் காதுக்கு விமானத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னா குறைஞ்சது 1/10⁹ வெட்ஸ் மீட்டர் மைனஸ் 2 செறிவு வரணும். மனிதனுக்கு தேவையான குறைஞ்ச வலு பி மினிமம் நாங்கள் எடுப்போம். அப்போ அந்த வலு இங்கனைக்கு வந்து படணும். ஏன்னா பட்டு தெரிச்சு அது அப்படியே எந்த சக்தி இழப்பும் இல்லாமல் நீ போகுது. அப்போ இங்கனைக்கும் படுக வலு வந்து மினிமம் இதாக இருக்கணும். அப்போ இந்த பி மினிமத்தை நாம் கண்டுபிடிப்போம். அப்போ மினிமம் மனித காது கருவணிய வலு என்று சொல்லி கேட்டால் மனிதனை காதுக்கு கேட்கக்கூடிய செறிவை நான் பெருக்கேன் மனித காடு குறுக்கோட்டு பிறப்பால். அப்போ 10 தர 10⁻4. ஸோ நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரப்போகிற 1/10⁻12 வெட்ஸ். இவ்வளவு வலு வந்து மனித காதுக்கு வந்தால் தான் அந்த மனித காதால் மினிமம், அதாவது என்ன செய்யணும்னு சொன்னால் இதை கிளியராக கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த வலு வந்து இங்கேயும் படணும். அவன் இதில் குறுக்கோட்டு பரப்பு தந்திருக்கா இல்லையா? அப்போ இங்கே பட வேண்டிய செறிவு இதில் அந்த ஆடியில் பட வேண்டிய செறிவோட குறைஞ்சபட்ச பெருமானம் ஐ டேஸ்ன்னு எடுப்போம். அதோட குறைஞ்சபட்ச பெருமானம் என்ன சொன்னா இந்த வலுவும் இந்த வலு மாற பொருள் ஆடிட குறுக்கோட்டு பரப்பளவு. அப்போ அது மீட்டர் ஸ்கொயர் இருக்கிறதுல யூனிட் சேஞ்ச் ஒன்றும் செய்ய தேவையில்லை. அப்போ உங்களுக்கு வரப்போகுது 2.5 தர 10⁻13 வெட்ஸ் மீட்டர் மைனஸ் 2. இவ்வளவு செறிவு வந்து ஆடியில் பட்டாதான் பட்டியை தெரிச்ச வச்சல். இது சிமிலர்லி எப்படின்னா அந்த சூரியனிலிருந்து வர அதாவது சக்தி இருக்குது தானே, கதிர்ப்பு சக்தி, அது அப்படியோ வச்ச ஒரு டாபிக் மாதிரி இருக்குது. அப்படியே பார்க்க நேரம் நீங்கள் பின்ன ரேடியேஷனில் படிச்சிருப்பீங்க சம்மந்தமாக. ஓகே, ஒரு ஆகாயான விமானம் அதன் என்ஜினிலிருந்து ஒரு 450 வெட்ஸ் ஒளி வலுவை பிறப்பிக்கின்றது. இது சீரான கோள ஒளிப்பரம்பல் கொள்கை. அப்படின்னா அந்த மீனிங் வந்து இதை ஒரு புள்ளி முதலாக கருதுங்கோ. ஏன்னு சொன்னால் அப்போ தான் இதால் எல்லா திசைக்கும் சவுண்டை கொடுக்கலும் அது ஒரு சீரான கோள இதாக இருக்குன்னு சொல்லி இது ஒரு புள்ளி முதல்னு சொல்லி தான் அவன் இன்டெரக்டாக சொல்லலாம். ஏன்னா இதுதான் கோள முதல்ல உருவாக்க கோள அலை வடிவங்களை. ஓகே, π = 3 என கொள்கை.
விமானத்திற்கும் செவிக்கும் இடையில் உள்ள செலுத்துகையின் போது வளிமண்டலம் ஒளிச்சக்தியின் 95% உறிஞ்சுமெனின் ஓசை ஆடி இல்லாமல் ஒரு விமானத்தை கண்டுபிடிப்பதற்கு குறைந்தபட்ச தூரத்தை C1 பெற்ற பெருமானத்தை பயன்படுத்தி காண்க. அப்போ நீங்கள் C1 பெற்ற பெருமானம் சொல்லி சொல்லுற நேரம் அந்த மினிமத்தை தான் அவன் நீங்கள் பேசுகிறேன். அப்போ ஒரு விமானத்தை கண்டுபிடிச்சதுக்கு உங்களுக்கு மினிமம் தேவையானது 1/10⁻9 வெட்ஸ் மீட்டர் -2. அதை ரிஜெக்ட் பண்ணிக்கேன். ஸோ 1/10⁻9 வெட்ஸ் -2. இப்போ விமானத்தை உங்களுக்கு ஒரு எடுவோலும் தந்திருக்கு, ஒரு புள்ளி முதல்னு சொல்லி எடுக்க சொல்லி, அதனால π=3 என கொள்கன்னு சொல்லுது ஒரு தரவு. இப்போ 95% சக்தியை உறிஞ்சிதான். அதனால விமானத்துலேருந்து உண்டாக்கப்படுற வலு 480 வெட்ஸ். இப்போ இது 95% உறிஞ்சுமே. வளிமண்டலம் ஒளிச்சக்தியின் 95% உறிஞ்சுனா 5% சக்தி தான் நம்மளோட காதுக்கு கிடைச்ச போற. விமானத்தை கண்டுபிடிச்சதுக்கு தேவையான தூரம், இந்த தூரம் r என்ன அப்படிங்கன்னா மனிதன் இருக்கான்னு சொன்னா எவ்வளோ தூரத்துல இருந்தால் மனிதனை கண்டுபிடிச்ச ஏலும். ஓகே ஹைட். இப்போ நாங்கள் பார்ப்போம். இப்போ எனக்கு செல்ல ஏலும் 450 வெட்ஸ் வருதுன்னு சொன்னா 95% உறிஞ்சுன்னு சொன்னா மனித காதை அடைய போற வலு மனித இப்போ உதாரணம் நீங்கள் மனித காதுக்கு தேவையான நாங்கள் சக்தி ஏற்கனவே கண்டுட்டோம். அப்போ இந்த மனித காதுக்கு இவ்வளோ ஒளிச்செறிவு வரணும். இப்போ நாங்கள் இது என்னோட சைடில் பார்க்க போகணும்னு சொன்னா இப்போ மனிதன் ஆர்த்தூரத்தில் இருக்கான் தானே. அப்போ 5% உறிஞ்சன்னு சொன்னா இதால் ஒளி வடிவில் இங்கே ட்ராவல் பண்ண போகிற சக்தியை பார்த்துன்னு சொன்னாலும் ஓகே. ஒளி வடிவில் மனித காதுக்கு சேர்ப்பு சக்தியை பார்த்துனாலும் ஓகே. அது என்ன வரப்போ 100க்கு 5 ஏன்னு சொன்னால் ஒளிச்சக்தியின் 95% உறிஞ்சுமணி 100க்கு 5 × 480. ஸோ ஐ திங்க் நீங்கள் ரிசால்வ் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வரப்போகிற ஆன்சர் 24 வெட்ஸ். சின்ன சக்தி ஒன்று தான் மனித காதுக்கு சேரப்போகுது. அப்போ மனித காதுக்கு இந்த அளவு சக்தியை தான் இந்த இடத்துல ஒளியாக வருதுன்னு சொன்னா அப்போ செறிவு I = உங்களுக்கு தெரியும் P/A. அப்போ செறிவு இதால் உண்டாக்கப்பட்ட செறிவாக இருக்கணும் 10⁻9. அப்போ இது சமன் Pன்னு சொல்லி 24. ஸோ 4πr². நாங்கள் ஏற்கனவே நாங்கள் பேசிட்டோம் புள்ளி முதலாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மேலே சொல்லிட்டேன் 4πr² போடலாம். அப்போ 4/3 × r². ஏன்னா π=3 என கொள்கண்டத்தால். அப்போ எனக்கு இதை சிம்பிளாக இந்த இதில் சுருக்கி விடையலும். சுருக்கி விட்ட மேலே 6 வரும். ஸோ ஓகே. மேலே 6 வரும், கீழே 3. இதையும் சுருக்கி விட்டாலும் இங்கே 2 வர போகுது. நாங்கள் வர்க்கமூலத்துக்கு 5 தந்துடுவேன். ஓகே வில்சி பாவேன் சுருக்கன்ஸ் மிஸ்டேக் இருக்கோ தெரியா வில்சி. ஓகே. அப்போ r² உங்களுக்கு வரப்போகிற 2/10⁻9 செல் 2/10⁻9. ஸோ அப்போ இதை எனக்கு எழுதலாம் என்ன சொன்ன இந்த வர்க்கமூலம் எடுக்கணுன்றதுக்காக எனக்கு எழுதலாம் 20/10⁸ செல். அப்போ இப்போ ஸோ நான் இந்த இடத்துக்கு கொண்டு வரேன். r = 20 சில நேரம் வர்க்கமூலத்துக்கு 20 நாங்கள் வைப்போம் × 10⁴. அப்போ உங்களுக்கு இதை 4/5 எழுதலும். ஸோ 2 எனக்கு வலிக்கு எடுத்துட்டு வர்க்கமூலத்துக்குள்ள 5/10⁴. இப்போ பாருங்கள் வர்க்கமூலத்து 5க்கு 2.24 சொல்லி தந்துருக்கு. அப்போ 2/2 தேவையான தடவை தந்து தான் இருக்கான். 2 4 × 10⁴. ஸோ இதை சால்வ் பண்ணோம் சொன்னா 4.48 மீட்டர். ஸோ நான் என்ன சுருக்கி கொடுக்கேன் 44.8 கிலோமீட்டர். அப்போ 44.8 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தால் என்ன செய்யணும் மனித காதால் கேட்கலும். ஆனால் 95% உறிஞ்சியத்தால். இப்போ விமானம் ஓசை ஆடிக்கும் இடையில் உள்ள செலுத்துகையின் போது வளிமண்டலம் ஒளிச்சக்தியில் 99.9% உறிஞ்சுமே.
அப்போ இப்போ எப்படின்னு சொன்னால் அது நேரடியாக செலுக்கு கேட்க விஷயத்தை சொல்லிட்டு இப்போ இந்த ஓசை ஆடியை வச்சு கேள்வியை கொண்டு போகிறான். அப்போ ஓசையாடியை இது செய்ய நேரம் 99.9% உறிஞ்சுமா இருந்தால் ஓசை ஆடியுடன் ஒரு விமானம் கண்டுபிடிக்கத்தக்க உயர்ந்தபட்ச தூரத்தை மேலே சீர் 2 பெற்ற பெருமானத்தை பயன்படுத்தி காண்க. அப்போ உங்களுக்கு தெரியும் ஓசை ஆடியை பொறுத்த மட்டில் எவ்வளோ செறிவு கிடைச்சோம்னு சொல்லி கேட்டால் 2.5 தர 10^13 கிடைச்சோம். 2.5 தர 10^13 இவ்வளோ ஓசையாடிக்கு வந்தால் தான் மனித காதுக்கு பட்டு தெரிச்சு மனித காதால் உணர இயலும். அப்போ இது கொஞ்சம் செறிவு குறைவே. அப்போ இப்போ இந்த டைமில் 99.9% உறிஞ்சுன்னு சொன்னா ஓசையாடிக்கு வார நேரம் உண்மையில் இதால் வழங்கப்பட போகிறது 99.9 0.1% தான் வழங்க போகுது. 0.1% தர 480 சொல்லி சொல்லுற நேரம், ஏன்னா 480 வெட்ஸை தான் அங்கே சவுண்டாக பிறப்பிச்சுது. 0.0 விட்டப்பட போகுது. ஸோ 0.0 சின்ன அமௌண்ட் உண்டு. 4-8 வெட்ஸ்ன்னு சொல்லுற வலு தான் நீங்கள் சவுண்டாக அந்த ஓசையாடிக்கு வரப்போகுது. அப்போ ஓசையாடியை வந்து சேர வேண்டிய செறிவிட பெருமானம் மூலம் தெரியும் 2.5 தர 10^13 2.5 தர 13 இது என்னத்துக்கு சமன்னு சொல்லி கேட்டால் ஏற்கனவே கூட அதே ஈக்குவேஷன் 4-8 முழுவதின் கீழ் 4πr² நம்ம பிரதிடியன் 4 × πக்கு 3 போடுவோம் இன்ட்டு r². ஸோ இதில் r² எல்வாய் மாற்றம் செஞ்சுன்னு சொன்னா இங்கே சுருக்கி கொள்வோம் தேவையானதை. நான் 48 எழுதியேன். 48 கீழ் 4 தர 3 தர 2.5 ஏன்னா அது இங்கால வந்து பிரித்தோம். நாங்கள் ஏற்கனவே 10 பெருக்கி இருக்கோம். அங்கேயும் பெருக்கினா 10^11 சொல்லி வரப்போகுது. அப்போ இதையும் சுருக்கி விட்டா 12 ஓகே சாரி ஒரு மட்டும் சாரி 16 4 2.5 பெருக்கப்பட்டால் 10. ஸோ இங்கொண்டு வெட்டுப்படும் 10 வரும். ஸோ இதை சிம்பிளாக ரிசால்வ் பண்ணேலும். ஸோ உங்களுக்கு வரப்போகிற r² வந்து இந்த டைமில் 16 தர 10. ஸோ r வந்து 4 தர 15 மீட்டர். 4 தர 15 மீட்டர்னு சொல்லுறது கிலோமீட்டர் எழுத போகணும்னு சொன்னால் 400 கிலோமீட்டர். அப்போ ஓசை ஆடியை வச்சு எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் 400 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஃப்ளைட் ஒன்று வரணும்னு சொல்லி என்ன செய்யலாம் கண்டுபிடிச்சக்கூடியதாக இருக்குது. ஸோ சிம்பிளான ஒரு கேள்வி உண்டு. மிச்சம் கஷ்டப்படுத்தல, அவ்வளோ சிம்பிளாக கேள்வி கொண்டு போகிறான். ஆல் ரைட். ஸோ நாங்கள் இப்போ அடுத்த பாட்டை பார்ப்போம் இதில். ஓகே. ஸோ அப்போ நாங்கள் டி பாட்டை இப்போ ஃபோக்கஸ் பண்ணுவோம். டி பாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் தரையில் இருக்கும் வான் நோக்குனர் ஒருவர் தனக்கு மேலே ஒரு நேர்பாதை வழி தரைக்கு சமாந்தரமாக. அப்போ இப்போ மேலே இதுதான் தரன்னு சொல்லிச்சேன்னா இந்த தரைக்கு சமாந்தரமாக தனக்கு மேலே 300 மீட்டர் நிலக்கத்து உயரத்தில் 125 ms வேகத்தில் பறக்கும் ஒரு விமானத்தை கண்டுபிடிக்கிறார். விமானம் ஒன்றிங்கன்னா போகுது. ஆல் ரைட். இது வந்து இந்த திசையில் பறக்குன்னு சொல்லி நாங்கள் எடுப்போம். 125 ms-1. அதே நேரம் இந்த விமானம் வந்து தரைக்கு மேலே இப்போ நோக்குனரிங்கன்னா இருக்கான்னு சொல்லி நாங்கள் எடுத்துன்னு சொன்னா இந்த நோக்குனர் டிரெக்டாக மேலே வந்து அவங்க அந்த இடத்துல அந்த யூனிட் வந்து நான் அதை அவங்க எஸ்எம்யூனிட்டில் வந்துருக்கிறத நான் எஸ்எம்யூனிட் யூஸ் பண்ணேன். 400 மீட்டர் உயரத்தில் சரி 300 மீட்டரு ஓகே 300 மீட்டர் உயரத்தில், அதாவது 3 கிலோமீட்டர் உயரத்தில் 300 மீட்டர் செஞ்சு 3 கிலோமீட்டர் உயரத்தில் நேகுத்தாக மேலே பறக்கும் விமானத்தை கண்டுபிடிச்சார். அப்போ இந்த இடத்துல தான் நோக்குனர் இருக்கார். ஓகே. T7 விமானத்தை கண்டுபிடி. T7 பூஜ்ஜியத்தில் விமானத்தின் நோக்குனருக்குள்ள கிடை தூரம் 400 மீட்டர் ஆகும். ஓகே, கொஞ்சம் பெரிய தரையில் இருக்கும் வான் நோக்குனர் தனக்கு மேலே நேர்பாயில் தரை சமாதானமாக இதில் பறக்கும் விமானத்தை கண்டுபிடிக்கிறார். T7 பூஜ்ஜியத்தில் விமானத்துலேருந்து நோக்குனருக்குள்ள கிடை தூரம். அப்போ T7 பூஜ்ஜியம், அப்போ இது ஒரு டைமு போகிறதான் அவர் கண்டு இருக்காரு. அப்போ T7 பூஜ்ஜியத்தில் நாங்கள் இந்த இடம் சொல்லி எடுப்போம். இந்த டைமில்
ஃப்ளைட் வந்து இங்கே இருந்தால் எனக்கு வந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் எடுப்போம். அப்போ இந்த டைமில் நோக்குனருக்கும் விமானத்துக்கு கிடை தூரம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் இது வந்து 4 கிலோமீட்டர் 400 மீட்டர். ஓகே ஹாய். அப்போ சிம்பிள் அடிக்கலாம் 4 கிலோமீட்டர். விமானத்தில் பிறப்பிக்கப்படும் ஒளியின் மீடன் 100 ஹெர்ட்ஸ். அப்போ ஒளிட மீடன் வந்து 100 ஹெர்ட்ஸ். ஓகே. அப்போ ஒளிட மீடன் வந்து 100 ஹெர்ட்ஸ். வழியின் ஒளியின்காதை 300 ms-1. ஓகே ஃபைன். டாப்லர் எஃபெக்டிவ் போகிறான். T7 0 செகண்ட், T7 32 செகண்ட், T7 6 நோக்கணும் ஒளியின் மீட்டனை காணுங்க. இப்போ இந்த ஒவ்வொரு டைம்லையும் நோக்குனரால் நோக்கப்படுகிற ஒளியிட மீட்டனை கேட்டிருக்கு. அதாவது 32 செகண்டில் என்ன வரப்போகுது, T7 64 செகண்டில் என்ன வரப்போகுது, T7 0 செகண்ட் என்ன வரப்போகுது. ஹாய், நாங்கள் இது ஒவ்வொன்றுக்கும் பொசிஷன் ஃபஸ்ட்டுக்கு பார்த்துக்குவோம். T7 0 நோ ப்ராப்ளம் இங்கே இருக்க போகிறாரு. அப்போ 125 ms-1. அப்போ ஏன்னா T7 0 இருக்காரு. இப்போ நாங்கள் எடுப்போம் T7 32 செகண்டில் இவர் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருப்பார்னு சொல்லி. அப்போ கிடையா S7 UT நான் போட்டார். மாறாவேகத்தில் கிடை பயணத்தை மேற்கொள்வதால் 125 தர 32. ஸோ இதை நீங்கள் பெருக்கணும். ரைட் வாயில் ரைட். ஓகே, நீங்கள் அப்போ 125 தர 32 செல்ல வந்து 400 மீட்டர். அப்போ 4000 மீட்டர். 4000 மீட்டர்னு சொல்லுது இந்த இடத்து சரியாக நோக்குனருக்கு மேலே இருக்க போகிறாரு. T7 32 செகண்டில். அப்போ 64 செகண்ட் செல்லுறது வந்து அதே மாதிரி ஒரு டைம் தானே. அப்போ 64 செகண்டில் அதே மாதிரி இன்னும் ஒரு 4000 மீட்டர், ஐ மீன் 4 கிலோமீட்டர் தூரம் இங்கால போய் இருக்க போகிறாரு. அப்போ இந்த இடத்துல இருக்க போகிறாரு. ஆனால் இது மாறாவேகத்தோடு போகுது எடுப்போம். 125 ms-1 சீரான வேகத்தோடு பயணிச்சதுண்டு. இப்போ இந்த 3 டைம்லையும் டாப்லர் எஃபெக்டை கேட்காங்க. இப்போ நாங்கள் இந்த 3 டைம்லையும் பார்த்தா ஃபஸ்ட் நீங்கள் விளையக்கோமா, இப்போ இந்த டைமில் இவரை நோக்கி இருக்க வேகக்கூறு தான் இந்த டாப்லர் விளைவு காரணம். இந்த டைம்லையும் அதை நோக்கி இருக்க வேகம் டாப்லர் விளைவு காரணம். அப்போ நேர் மேலே இருக்கச்சுன்னு இவரை நோக்கி ஒரு வேகம் உண்டு இல்லை. அப்போ T7 32 செகண்டில் அவதானிச்ச மீடன் உண்மை மீடனுக்கு சமன். ஸோ நோ ப்ராப்ளம், எனக்கு 100 ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லி எழுதிடும். ஏன்னா நோக்கிய விளத்தியோ வேகக்கூறோண்டு இல்லை. அப்போ இப்போ நாங்கள் இது ஒரு பைதகரஸ் தேற்றப்படி இந்த முக்கோணம் நாங்கள் எடுத்துன்னு சொன்னா இங்கே பைதகரச மும்மைகளை தான் நீங்கள் சிம்பிளாக பார்க்கலுமா உங்களுக்கும். என்ன சொன்னால் இது 3, இது 4, ஸோ இது 5, இது டீட்டா. ஆகவே எனக்கு செல்லலாம் இங்கே நோக்கி வரப்போகிற வேகக்குரு அவதானிய நோக்கின திசையில் வரப்போகிற வேகக்குரு வந்து ஸோ இந்த இதில் வரப்போகுது. இந்த இடத்துல இப்படி அவதானிய விலத்தின திசையில் வரப்போகுது. எனக்கு கூறு பிரித்து பாருங்கள், உங்களுக்கு அந்த வேகத்தில் கூறு உங்களுக்கு வழங்கும். ஹாய், அப்போ இங்கே விலத்தின திசையில் வரப்போகுது, இங்கே நோக்கின திசையில் வரப்போகுது. ரெண்டும் பருமனில் ஒன்று தான். இது டீட்டா, இங்கே இதுவும் டீட்டா. அப்போ 125 கொஸ்டீட்டா. அப்போ 125 கொஸ்டீட்டான்னு சொல்லி இந்த ஈக்குவேஷன் படி கொஸ்டீட்டா பாருங்க அயற்பக்கத்தின் செம்பக்கம். ஸோ 4/5 வரப்போகுது. அப்போ 4/5, ஸோ இது 25 100 ms-1. அப்போ இது வந்து 100 ms-1 வேகக்கூறாக இருக்க போகுது. இங்கால இதுவும் வந்து 100 ms-1 வேகக்கூறாக இருக்க போகுது. நான் டாப்லர் எஃபெக்ட் பற்றி ஏற்கனவே டீப்பாக எப்படி இந்த ஷார்ட்கட்டெல்லாம் போட்டு கண்டுபிடிச்சேன்னு சில விஷயமெல்லாம் ரிவிஷன் கிளாஸில் பார்த்துட்டேன் சவுண்டில். ஸோ உங்களுக்கு அந்த ரிவிஷன் கிளாஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ திங்க் யூ கேன் கெட் பெட்டர் ஐடியா. ஸோ அதனால் நான் டிரெக்டாக ஈக்குவேஷனிங் அப்ளை பண்ணி. அப்போ T7 0 நாங்கள் எடுப்போம் ஃபஸ்ட்டு. ஏன்னா எல்லாம் கிளாஸில் படிச்சுட்டோம் டீப்பாக ஃபுல் தியரி ரிவிஷனில். ஸோ தட்ஸ் வை T7 0 நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிடுறோம் சொன்னா இந்த டைமில் தோற்றம் எதுக்கு சமனாக இருக்க போகுது. உங்களுக்கு தெரியும் சவுண்ட் வந்து இங்கேருந்து தான் ரிசீவ்ட் ஆக போகுது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே நீங்கள் தான் ரிசீவ்ட் ஆக போகுது. ஸோ அந்த வேகமும் தந்திருக்காங்க உங்களுக்கு சுருக்கல் லேசிக்கு 300 ms-1. ஸோ இங்காலையும் 300 ms-1.
ஸோ அப்போ மேலே எங்களுக்கு வரப்போகுது எங்களுடைய ஈக்குவேஷன் அவதானி இங்கே ஓயில் இருக்கார். ஸோ நோ இஷ்யூ. 300 போடுங்க. இந்த டைம் ஒளி முதல் 300 பின்னே போகும், இங்கே போகும் கழிப்படும். 300 மைனஸ் 100 இன்ட்டு 100. ஸோ அப்போ சுருங்க சொன்னீங்கன்னா 3/2 தர 100ன்னு சொல்லி வரப்போகுது. அப்போ உங்களுக்கு அப்போ 150 ஹெர்ட்ஸ். அப்போ T7 பூஜ்ஜியத்தில் நீங்கள் ஹேர்க்க தோற்றமில் 150 ஹெர்ட்ஸ். அதே நேரம் T7 64 32 உங்களுக்கு தெரியும் நோக்கி எழுத்து வேகக்கூறியில். ஸோ உண்மை மீட்டராக தான் இருக்க போகுது. சரியா ஒழுங்காக தியரியில் நீங்கள் ஈக்குவேஷன் பாடமாக்காமல் டெரிவ் பண்ண எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதான் நான் குயிக்காக மூவ் ஆகினேன். ஸோ எஃப் டேஸ் வரப்போது அதே மாதிரி தான் 300. ஆனால் இங்கே விலத்தி இருக்குது. ஸோ நிப்பாடுது இங்கால கொடுக்கணும்னு சொன்ன கூடுபடும். 300 + 100 தர 100. ஸோ அதால் வரப்போகுது 3/4 வரும் உங்களுக்கு. அப்போ அதை நீங்கள் சுருக்கினீங்கன்னு சொன்னால் 3/4 சொல்ல 0.5 75 ஹெர்ட்ஸ். ஐ திங்க் 75 ஹெர்ட்ஸாக இருக்க போகுது. அப்போ T7 64 செகண்ட் 75 ஹெர்ட்ஸ், இதில் 150 ஹெர்ட்ஸ். மேலே கேள்வி சிறுசாக 1 லைனில் கேட்டான், பட் இங்கே கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல். அவ்வளோ மேற்படுத்த நிலைமைக்கு T7 பூஜ்ஜியத்துக்கு எதிரி நோக்கிய மீறின எஃபின் மாறலை காட்டுறது ஒரு பரும்படி வரையுது. ஓகே, நைஸ். உண்மையிலே நல்ல கேள்வி கேட்டிருக்கான். அது பரும்படி வரைஃபை வரைய சொல்லி. அப்போ இந்த பரும்படி வரைஃபை நீங்கள் வரைய என்ன சொன்னா சிம்பிளாக உங்களுக்கு இதை ட்ரா பண்ணாலும் என்ன சொன்னால் நாங்கள் இந்த வட்ட இயக்கங்கள் எல்லாம் இந்த கிராஃப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதால் இது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இப்போ இதுதான் உண்மை மீட்டர்னா இருக்க போது. நான் டொட் லைனில் மார்க் பண்ணியிருக்கேன். சாரி வெயிட். இது உண்மை மீட்டர். ஸோ அப்போ நாங்கள் உண்மை மீட்டர் நான் F0 100 ஹெர்ட்ஸ். நீங்கள் F0 நான் மார்க் பண்ணியிருக்க 100 ஹெர்ட்ஸு. ஸோ அதை எனக்கு குறிச்சோன்னு, பட் நான் F0ன்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பாருங்க, அதை கேட்ட கேள்வி மேற்குறித்த நிலைமைகளுக்கு T7 பூச்சி நேரம் Tக்கு எதிரே நோக்கிய மீரன் எஃபின் மாறலை காட்டும் வரைக்கும். நோக்கிய மீரன் எஃப் தான் கேட்கான். அப்போ தெரியுது 150 75. அப்போ மேக்ஸிமம் 100. நாங்கள் T7 பூஜ்ஜியத்துலேருந்து கிராஃபை ஆரம்பித்த போகிறோம். அப்போ T7 பூஜ்ஜியத்தில் எனக்கு தெரியும் 150 ஹெர்ட்ஸ். T7 32 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்னா உண்மை மீட்டர் 100 ஹெர்ட்ஸ். அதே நேரம் T7 64க்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னா அதாவது 175 ஹெர்ட்ஸ். இப்படியே என்ன நடக்கும் இது ஃபுல்லாக நான் டைம் லைன் மிச்ச நேரம் போக வரைக்கும் நாங்கள் வரையல. சும்மா ஜஸ்ட் நம்மளை வரைஞ்சா இது வர எப்படியோ குறைஞ்சிட்டு அப்படியோ குறையும் விதமாக இப்படி ஒரு கட்டத்தில் அப்படியே உண்மை மீறி சமனாகிடும். சும்மா ஜஸ்ட் இப்படி ஒரு கேர்வாக மாதிரி கிராஃப் வரப்போகுதுங்க. சரி, கேர்வாக மாதிரி கிராஃப். காரணம் இந்த கொஸ்கூரு நான் வேணும்னு சொன்னேன் உங்களுக்கு 100 கொஸ்கூரு. அப்போ நீங்கள் இந்த வேகத்தில் வீண்டு எடுத்தால் வி கொஸ்டீட்டா. அப்போ கொஸ்டீட்டான்னு சொல்கிறது அப்படியோ குறைஞ்சிட்டு அப்போ ஏன்னு சொன்னால் இந்த டீட்டா கோணம் வர கூட்டிகிட்டு போகுது. கோணம் கூட்டிகிட்டு போச்சலாம் கொஸ்ட பெருமானம் குறைஞ்சிட்டு வரும். அப்போ குறைஞ்சிட்டு வரப்போது மரம் எங்கே போச்சு நீங்கள் வர கோணம் குறைஞ்சிட்டு போகுது. அப்போ கொஸ்ட பெருமானம் கூட்டிகிட்டு போகும் விலத்தின திசையில். ஸோ அது இப்படி ஒரு லைன் ஒன்று வரப்போகுது. ஸோ இது அப்படியோ கண்டினியூ ஆகி ஒரு கட்டத்தில் அந்த கோணம் கிட்டத்தட்ட இதாக நல்லா மிச்ச தூரம் போச்சு. அந்த 2021 ஒரு எம்சி கொண்டு இருக்கு. 2021 22லையோ ஒரு எம்சி கொண்டு இருக்க வீச் ஒன்று ஹெட்டு. சரியா இயர் எனக்கு ஞாபகம் இல்லை. 23 இருக்கும் கூடும். கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீச் ஒன்று ஹெட்டு எம்சி கொண்டு இருக்கு. அப்போ அதில் அப்படியே போய் அந்த உண்மை சமனாக வர மாதிரி கிராஃப் வர போகுது. ஓகே, நைஸ். ஸோ இப்போ அடுத்ததாக கேட்கான் ஒரு மீயொலி தாரை விமானம். ஓகே, இப்போ மீயொலின்னு சொல்லி சொல்ல நேரம் இந்த நேரம் அந்த விமானத்தில் கதி ஒளிர கதியோட கூட. அப்போ டொப்பர் எஃபெக்ட் எப்போ செல்லுபடி ஆகும்னா விமானத்தில் கதி ஒளிர கதியோட குறைவாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது 300 ms-1, இது 125 ms-1. அப்போ இது குறைவாக இருக்கிறதுக்கான தான் இங்கே டொப்பர் எஃபெக்ட் வெளியிடாகுது. ஸோ அதையும் கிளியராக வழங்கிக்கணும் இந்த இடத்துல. அப்போ ஒரு மீயொலி தாரை விமானம் 300 மீட்டர் உயரத்துக்கு தரைக்கு சமாந்தரமாக யூவேகத்தில்
நேர்பாதை வழியே பயணிக்கிறது. இவ்வுயரத்தின் வழியின் ஒளியின் கதி v ஆகும். ஓகே, ஒன்றாவது வந்து அலைமுகங்களை வரையட்டுமா 3 சந்தர்ப்பத்தில். அப்போ ஒன்று விமானத்தில் கதி அவன் செல்லுவான். இதுவும் பாஸ் பேப்பரில் இருக்கும் எம்சிக்யூ உண்டு. ஸோ ஐ திங்க் ஃபைனல் பேப்பர் டிஸ்கஷன் நான் இந்த கிளாஸில் செஞ்சு விட்ட ஒரு விஷயம். அப்போ விமானத்தில் அவன் ஒன்று செல்லுவான் என்ன சொன்னா, விமானத்தில் கதியை வந்து யூண்டு எடுக்கட்டுமா. அடுத்தது வந்து ஒலி சவுண்ட்ற கதையை வந்து வீண்டு செல்லி எடுக்கட்டுமா. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து யூண்டு செல்லுவத்தை விட வி கூட. அப்போ இது டொப்ளர விளைவில் வரப்போகுது. அப்போ இது டொப்ளர விளைவில் வாரண்டத்தால் இது யூ. அப்போ முன்னோக்கி போகிற நேரம் அலைமுகங்கள் நெருங்கும், பின்னால் அலைமுகங்கள் கொஞ்சம் விரிக்கப்படும். ஸோ இப்படி ஈக்குவேஷன் வர போகுது. ஸோ இதை நாங்கள் அப்சர்வ் பண்ணால் இந்த ஷேப்பில் கொஞ்சம் முன்னுக்கு அலைக்கோலங்க அப்படி இதாக்கி வரீங்க. ஐ காண்ட், எனக்கு கொஞ்சம் இந்த ட்ராவிங்கின இஷ்யூவாக இருக்குது. ஸோ இப்படி சேருக மாதிரியும் இப்போ அலைமுகங்கள் நெருங்க மாதிரியும் பின்னால் விரிய மாதிரியும் இப்படி வரப்போகுது. அது நேரம் யூ சமன் வியாக இருந்தேன்னு சொன்னா அந்த புள்ளியில் இருந்து எல்லா வட்டமும் தொடங்க போகுது. இப்போ இதாக இருந்துன்னு சொன்னா முதலாக இருந்துன்னு சொன்னா இங்கே இருந்தே அந்த இதில் வரும், அந்த வட்டத்தில் தொடலி அந்த இடத்துக்கு வர மாதிரி வரும். பாஸ் பேப்பர் எம்சிக்கு கொண்டு இருக்குது இதில். அதே நேரம் யூ பெருதிவியாக இருந்துன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் கூம்பு ஷேப் ஒன்று அமைச்சோம். ஏன்னா இது ஸ்பீட் கூட சூப்பர்சோனிக்னு சொல்லி இதெல்லாம் படிச்சிருப்பேங்க. ஸோ அலை முகங்கள் வந்து இப்படி கூம்பு வடிவத்தில் இருக்க போகுது. தரையை வந்து செய்கிறது கொஞ்சம் டிலே ஆகும். என்ன சொன்னால் இதில் ஸ்பீட் கூட இருந்தால் குயிக்காக போய்த்துரும். ஸோ இந்த கூம்பு ஷேப் படித்தா போதும். மச் கோன்னு சொல்லி நாங்கள் இதுக்கு சொல்லுவோம். இப்போ அடுத்த கேள்வி இதை பற்றி தான் கேட்கான். அதில் பாருங்க, மச் என் வந்து அல்ஃபா, மச் என் வந்து கேபிட்டல் எம், இந்த கோணம் வந்து அல்ஃபா. ஸோ ரைட், ஓகே. இது அல்ஃபா, மச் கோணம் வந்து கேபிட்டல் எம் ஆயிருந்துன்னு சொன்னா எம் சமன் யூவிங்கில் வி. இது நாங்கள் தியரியிலையும் படிச்சிருப்போம். யூவிங்கில் வின்னு சொல்லி எங்களுக்கு எழுதையிலும். அதே நேரம் சைன் அல்ஃபா வந்து விங்கில் யூ இப்படி எழுதலும். ஓகே, இது தியரியில் தந்த ஒரு விஷயம் தான். நாங்கள் தியரியில் நோட்டில் கொடுக்குற விஷயம் ஆகியவற்றில் வரையறுக்கப்படுகின்றன. தரை விமானத்தின் வேகம் மக்கின் 2 மச் நம்பர் வந்து 2. நோக்கு நிறைய தரைக்கு மேல் விமானம் எவ்வளவு தூரத்து நேரத்துக்கு பின்னர் அவருக்கு ஒளி முழக்கம் கேட்கும். விமானம் சென்று எவ்வளோ நேரத்துக்கு பின்னர் ஒளி முழக்கம் கேட்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ விமானத்தில் கதி வந்து 2 இருந்துச்சுன்னா, நம்பர் 2 இருந்துன்னு சொன்னா யூவின் கீழ் 300. ஸோ யூ வந்து 600 ms -1. சரிதானே, 600 ms -1. இப்போ இந்த இடத்துல கேள்வி என்ன சொன்னா, உயரத்தில் ஒளியங்காது விஏ தந்திருக்கான். √3 1.73 சொல்லி எழுதட்டுமா. ஓகே, நேரடியாக மேலே விமானம் சென்று எவ்வளவு நேரத்துக்கு பின்னர் அவருக்கு ஒளி முழக்கம் கேட்கும். இப்போ எவ்வளோ நேரத்துக்கு பிறகு ஒளி முழக்கம் கேட்கும் சொல்லி தான் எனக்கு கேள்வி. ஓகே, இதை கொஞ்சம் நாங்கள் டீப்பாக அடுத்த ஸ்டெப்பில் பார்ப்போம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல நோக்குனர் இருக்குது. நான் நோக்குனரை இப்படி மார்க் பண்ணுவோம். தரைக்கு மேலே விமானம் வந்துட்டு இந்த விமானம் ஒளியை எழுப்பிட்டு இது என்ன செஞ்சோன்னா கொஞ்சம் தூரம் போய்த்தரும். இந்த தூரம் ட்ரெவல் ஆன பிறகு தான் இவருக்கு சவுண்ட் வந்து என்ன செய்வோம், ரிசீவ் இவர காதை வந்து அடைய போகுது. அப்போ ஒளி என்ன செய்யுதுன்னு சொன்னா இங்கே இருந்து பயணிச்சு இப்போ உண்மையிலே இவர் இங்கனைக்கு போன பிறகு தான் இவர காதை வந்து அடையுது. அப்போ ஒளி ட்ரெவல் பண்ணி இங்கனைக்கு வந்து சேரணும். அப்போ விமானம் தரைக்கு மேலே எத்தனை மீட்டர் தூரத்தில் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா 300 மீட்டரு. சரி ஓகே, கொஞ்சம் இருங்க. ஓகே, ஓகே, விமானம் தலைக்கு மேலே இருக்கு வந்து 3000 மீட்டர் கீழே வந்து இருக்கான், 3 கிலோமீட்டர். ஸோ இப்போ இந்த கோணத்தை உங்களுக்கு கண்டுபிடிச்சாலும் எப்படி கண்டுபிடிச்சாலும் சைன் அல்ஃபா வந்து நீங்கள் பிரதிட்டு பாருங்கள் ½
அப்போ அல்ஃபா வந்து 30 பாகை. அப்போ இது 30 பாகை இருக்குன்னு சொன்னா இது 300ன்னு சொன்னால் கோயம்பரியும் எஸ் மக் நம்பர் 2 சொல்லி தந்திருக்கான். அப்போ சைன் அல்ஃபா ஹாஃப் ஆயிருக்க போகுது. இப்போ விமானம் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணின பிறகுதான் இவரை காதுக்கு வந்து சவுண்ட் கேட்க போகுது. அப்போ விமானம் எவ்வளோ நேரத்துக்கு பின்னர் அவருக்கு ஒளி முழக்கம் கேட்கும் சொல்லிதான் கேள்வி. அப்போ விமானம் இங்கினேருந்து ஒரு குறித்த தூரம் கொண்ட ட்ராவல் பண்ணியிருக்கு. அப்போ அதுக்கு பிறகுதான் சவுண்ட் வந்து இவரை ரீச் பண்ண போகுது. இதை கிளியராக விளங்கிக்கோங்க. அப்போ இந்த இடத்துல இது 30ன்னு சொன்னால் இந்த தூரத்தை நீங்கள் பாருங்க கொஸ் 30ன்னு சொல்லி, அதாவது கொஸ் 30 300 கொஸ் 30 சாரி 3000 கொஸ் 30 இதுதான் இங்கே உள்ள தூரம். ஸோ அதுதான் அந்த பெருமானம் தான் இருக்கான். அப்போ இங்கே இருந்த விமானம் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்க போகுது. அப்போ இப்போ நாங்கள் விமானத்துக்கு கிடையா S7UT போட்டால் விமானம் பயணித்தது வந்து 3000 கொஸ் 30 ஸோ √3/2 U வந்து உங்களுக்கு தெரியுமா ஆல்ரெடி 600 இன்ட்டு டி. இந்த டைமுக்கான இப்படி வரும். 0 விட போடும், இங்கே 0 கட் ஆக போகுது. ஸோ இதையும் சுருக்கி விடுன்னு சொன்னால் 15. அப்போ டி சமன் 15√3 6. ஸோ 3 சுருக்கி விட்டேன்னு சொன்னா 5√3/2. அப்போ உங்களுக்கு √3 விடை வந்தவன் சிம்பிளாக தந்திருக்கான். அப்போ √3 விடை வந்தவங்களுக்கு வரப்போகுது 1.73. அப்போ 5 தர 1.73 2. ஸோ அப்போ டைமை நீங்கள் சுருக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 தர 1.73 2. ஸோ 4.325 செகண்ட். 4.325 செகண்ட். இவ்வளவு நேரத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு வந்து சவுண்ட் கேட்க போகுது. ஏன்னு சொன்னால் விமானம் தரைக்கு மேலே இங்கே இருந்தது 30 இது அமைச்சவன்னு இங்கே போயிருக்கு. இதுக்கு பிறகு தான் எங்களை சவுண்ட் இங்கே ரீச் ஆக போகுது. எனக்கு வட்டாளை மோமெங்களை வந்து இங்கே ரீச் பண்ண போகுது. ஸோ அதைத்தான் நாங்கள் இங்கே கூம்பு ஷேப்பில் வரைவோம். ஸோ அதைத்தான் நான் இங்கே என்ன செஞ்சவங்களுக்கும் இதில் போட்டு அப்படியோ எடுத்தோம். தந்த தரவுகளை அப்படியே பிரதிட்டு நாங்கள் அப்படியே எடுத்தோம். அப்போ இங்கேருந்து விமானம் இங்கே போச்சலந்தான் எங்களுக்கு இங்கே இந்த சவுண்ட் வந்து எங்களை காதை வந்து அடைய போகுது. அப்போ விமானம் இங்கே போக எடுத்த நேரமும் சவுண்ட் காதை வந்து அடைய எடுத்த நேரம் சிமிலர்லி. ஸோ 4.35 செகண்ட் இருக்குது. ஸோ ஐ ஹோப் இதெல்லாம் உங்களுக்கு கிளியராக விளங்கியிருக்குன்னு நினைச்சேன். சிம்பிளான ஒரு கேள்வி, நல்லா சிம்பிளாக கேள்வி கேட்டிருக்கேன். இந்த கஷ்டமும் இல்லை. கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் டைம் எடுத்துருக்கு. பட் ஆன்சர் எழுத நேரம் உங்களுக்கு அவ்வளோ டைம் போயிருக்காது. சுருக்க ஆன்சர் எனக்கு மிஸ்டேக்னு சொல்லி நோட்டிஃபை பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் செக்ஷனில். ஸோ ஓகே, விஷ் ஆல் த பெஸ்ட். இன்ஷால்லா அடுத்த ஒரு எஸ்ஐகளில் மீட் பண்ணுவோம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் தேங்க்யூ.